பரிசுத்தம் உள்ள பிதாவுக்கு அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பிதாகுமாரன் நாமத்தினாலே சபையாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவன் தாமே நமக்கு தியானிக்க தந்த வேத வசனம் மத்தேயு 5:15 மரக்கால் என்ற தலைப்பிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சொல்லி விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்கை கொஞ்சம் ஹைட்டில் வச்சாதான் எல்லா பக்கமும் பரவுங்கிறத சிம்பிளான ஒரு உதாரணத்தை, ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மலை மேல் இருக்கிற பட்டணம் வரைந்திருக்காரு. நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு. மலை பிரசங்கம் வேத புத்தகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது இல்லையா? அதில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். அப்போ இந்த விளக்கு என்றால் என்ன, அப்புறம் மரக்கால் என்றால் என்ன, விளக்கு தண்டுனா என்ன, அப்புறம் வெளிச்சம்னா என்னங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மரக்கால்னா என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா விளக்குனா எல்லாத்துக்கும் ப்ளைனாக உடனே புரிஞ்சுக்கிடும், வெளிச்சம்னாலும் உடனே புரிஞ்சுக்கிடும் இல்லையா? விளக்கு தண்டும் மரக்காலும் தான் கொஞ்சம் புரியாது இல்லையா? அப்போ இந்த விளக்குன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழிங்கிறார். அப்போ கட்டளையே விளக்குன்னா யாருடைய கட்டளை? கடவுளுடைய கட்டளை விளக்கு. அப்போ கட்டளைங்கும் போது என்னது? கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? இட் இஸ் அன் ஆர்டர். யாருடைய ஆர்டரு? நம்முடைய ஒரே பிதாவாகிய கடவுளுடைய ஆர்டர். அப்போ நன்மைக்கும் அவர் கட்டளையிட்டிருக்காரு, தீமைக்கும் கட்டளையிட்டிருக்காரு. நன்மையை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம், தீமையை செஞ்சீங்கன்னா அதுக்கு தண்டனைங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு உதாரணத்தை உபாகமம் 28 அந்த பக்கமும் இந்த வாசிக்க வேண்டாம் சொன்னேன் உதாரணத்துக்கு. அப்போது உபாகமம் 28 இந்த பக்கம் பூரா இதை கடைபிடித்தீங்கன்னா ஆசீர்வாதம், இதை மாற்றி செஞ்சேன்னா உனக்கு சாபம்னு சொல்லியிருக்காரு. அப்போ கட்டளைங்கிறது கட்டாயமாக கை கொள்ள வேண்டியது இல்லையா? அப்போ அவருடைய கட்டளை நீதியும் செம்மையுமா இருக்கக்கூடியவைகள். அப்போ நீதி நெறிகளுக்கு உட்பட்டது. அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சம் ஏற்படும், பிரகாசிக்கும். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கட்டளைப்படி பிதாவினுடைய கட்டளை பெற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார். அப்போ வந்திருக்கும் போது அவர் என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் என்ன வந்துச்சு? ஏசாயா தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுபடியாக இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு இருக்கு. அப்போ கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதங்கிறது வேற இல்லை, கட்டளைங்கிறது வேற இல்லை. அவருடைய வார்த்தை, அவருடைய சொல் நமக்கு வேத வாக்கு இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சம் பெறுகிறது. நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம வெளிச்சம் முதல்ல வீட்டில் பிரகாசிக்கணுங்க. முதல்ல வெளிச்சம் வீட்டில் பிரகாசிக்கணும். அப்போ வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமே அப்படிங்கிறோம். அப்போ வீட்டில் முதல்ல பிரகாசிக்கணும், அப்புறம் சபையில் பிரகாசிக்கணும், அப்புறம் உலகத்தார் மேலே பிரகாசிக்கிறதா இருக்கணும். அப்போ நீங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 13, 14. அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். பார்த்தீங்களா? அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு,
அப்போ நீதி நெறிகளை விட்டு நடக்க ஆரம்பித்தாலே அது அந்தகார வழின்னு ஆயிடுது. அப்போ நீதிமான்களுடைய நீதிமான்களுடைய இது இருள் எப்படி இருக்குமாம்மா, இரவும் நடு பகல் போல அதிகமான வெளிச்சமாக இருக்குமாம்மா. அப்போ இங்கே அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு, அப்போ நம்ம கட்டளையை விட்டு விலகி போனால் அது அந்தகாரமாயிரும், அதில் நடக்கும்போது வெளிச்சமாயிருங்கிறது தான் இந்த நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துக்கான விளக்கத்தை பார்க்குறோம். அப்போ சங்கீதம் 119 105 சொல்லும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ காலையே நம்ம விளக்க கொளுத்திட்டாலே தான், அப்படி அல்ல, நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் போது அது நம்மளை நேர் வழியில் இங்கே பார்த்தங்கல்ல, தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணகடான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பாதை சரியாக இருக்குது. அதனால தான் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுங்கிறோம். அப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 23 சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லை 6ஆம் அதிகாரம் 22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ கண்ணு இந்த வேத வசன கட்டளைகளை, இந்த அக்கினிங்கிற வார்த்தைகளை கண்ணுங்கிற விளக்கில் நம்ம கொளுத்திட்டோம்னா என்ன ஆகும், நம்ம சரீரம் முழுக்க வெளிச்சமாயிருது. அப்போ உன் சரீரம் வெளிச்சமா இருக்கிறது. அடுத்தது, உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு சொல்லி, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். இருளுக்குள்ள அந்தகார கிரியைக்குள்ள போயிடாதீங்க, பிதாவினுடைய கட்டளையின்படி நடங்க. அதுதான் உங்களுக்கு வேதமே வெளிச்சம், போதித்து சிக்ஷித்து ஜீவ வழியில நடக்கக்கூடியது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அப்போ இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கு. அப்போ விளக்க தூக்கி நம்ம மேலே வச்சிட்டோம் இல்லையா. அப்போ விளக்குத்தண்டு யாரு? நாம தான் விளக்குத்தண்டு இல்லையா. அப்போ யோபு 29:3 பாருங்க. யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. இல்ல, அப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய அருளின அந்த வெளிச்சம் நம்மகிட்ட இருக்கணும். அவர் அருளின வெளிச்சம் என்னது? வேத வசனம் தானே. அப்போ பிலிப்பியர் 2:14 சொல்லும்போது இன்னும் அழகாக சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2:14 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், பாத்தீங்களா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப நீங்க தான் ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம தான் விளக்கு தண்டுங்கிறத இங்கே பார்த்துட்டோம். இப்போ விளக்குன்னா என்னென்னு பார்த்துட்டோம், விளக்கு தண்டுன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த 5ஆம் அதிகாரம் 15 திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ இந்த மரக்காலால மூடி வைக்காமல்ங்காரு. அப்போ மரக்காலால மூடி வச்சா என்னாகும்? விளக்கு பிரகாசிக்காது. அந்த மேல் வசனம் ஏற்கனவே சொல்லி, நீங்கள் மலையில் மேல் பட்டணமாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு, மலையின் மேல் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம உலக பிரகாரமாக பழமொழி என்ன சொல்லுது? வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ குடத்திலிட்ட விளக்கா இல்லாமல் குன்றிலிட்ட விளக்கா இருப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரகாசமாக நீ ரொம்ப எல்லாரும் பார்க்குறபடியா ஒரு பெரிய வெளிச்சமான வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அப்போ இந்த குன்றிலிட்ட அந்த குடத்திலிட்ட விளக்குங்கிறது தான் அந்த மரக்காலை வச்சு மூடி வைக்கிறது. விளக்கு வெளியே தெரியாமல் போயிருமே வெளிச்சம், அதனால். இப்போ நம்ம பார்த்தபடி உலகத்தில்
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போற பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்ல. அப்படியானால் நித்திய ஜீவ வசனங்களாகிய வேதத்தை பெற்றிருக்கிற நாம் எரிந்து பிரகாசித்து வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். முதல்ல வீட்டில் கொடுக்கணும், அடுத்தது சபையில் கொடுக்கணும், அப்புறம் உலகத்து மக்களுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அதான் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம அணைஞ்ச லைட்டாவோ கரண்ட்டு வந்து போகிற லூஸ் கான்டாக்டாவோ இல்லை பீஸ் போன பல்பாவோ இருக்கக்கூடாது. அன்னைக்கு கரண்ட் இல்லை, அதனால் விளக்கு ஓமையாக சொல்லப்பட்டது. மரக்கால் மூடி வச்சா வெளிச்சம் தராது. இந்த மரக்கால் எதுங்கிறத மார்க் 4:21 அவர் அந்த மரக்காலை பற்றி எவ்வளோ இதாக சொல்கிறார். மார்க் இயேசு படவில் ஏறி மார்க் 4:20 பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களான்னு அவர் கேள்வியாவே போட்டாரு. விளக்கை கொளுத்துனா தண்டின் மேல தான் வைக்கணுங்கிறாரு. அப்போ வேத வசனம்னா தூக்கி சமக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அவர் சொல்கிறாருல பவுல், அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதுன்னு. அப்போ நம்ம ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமுக்கு உன்னுடைய ஜனங்கள் 430 வருஷம் பார்வோன்கிட்ட அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ எகிப்திலேருந்து அழைக்கப்படும் போது இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னார் கடவுள்? ஆராதனை செய்யும்படி தான் அழைச்சிட்டு வர சொன்னார். நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை அனுபவிக்க அல்ல. உங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்குது. அது என்னது? பரலோகம் இல்லையா? பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த உலக ராஜ்யம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்தே சொல்லிட்டாரு, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே பிதாவிட்ட சொல்லும்போது நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தான் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவார்ல. அப்போ நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்க பறக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இதை நம்ம தூக்கி சமக்கிறதுக்கு வந்திருக்கோம், வசனத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் அந்த பிலிப்பியர் 2:14 உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்னு திரும்ப அதை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களான்னு கொஸ்டின் மார்க்கே போட்டார். அப்போ இங்கே மரக்கால் கட்டில்னு 2 பொருள் வருது. அதே இது லூக்கா 8:16 பாருங்களேன், மரக்காலை என்ன சொல்கிறாருங்க. லூக்கா 8 ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான்னு சொல்லி இங்க பாத்திரம் சொல்லிட்டாரு இல்லையா. அப்போ மரக்கால் ஒரு பாத்திரம் தான். மரக்கால்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் தானியங்களை அளந்து கொடுக்கறது. 8 படி ஒரு மரக்காய், 1 படி 2 படி 1/2 படி 1/4 படின்லாம் இருக்கும். அதில் 8 படி சேர்ந்தது ஒரு மரக்காய். ஆனால் அந்த மரக்காலுக்கு ஹீப்ரு அளவை என்ன சொல்லுதுன்னா எப்பா இல்லையா. எப்பாங்கிறது ஒரு ஓமர் அளவு 10ல் 1 பங்கு ஒரு எப்பா அப்படின்னு 10ல் ஒரு எப்பாவினுள்ள 10ல் 1 பங்கு ஒரு ஓமர் இல்லையா. அப்போ ஒரு ஓமர்னா என்ன அளவு, இந்த ஒரு மரக்கால்னா என்ன அளவுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாத்திரம்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே பார்க்க வேண்டிய மரக்காலுக்கு என்ன சொல்லுதுன்னா மரக்கால்னு சொல்லியாச்சு, பாத்திரம்னு சொல்லியாச்சு. அப்போ கட்டிலுன்னு சொல்லியாச்சு, கட்டிலின் கீழேன்னு சொல்லியாச்சு. இந்த 3ஐயும் நம்ம இப்போ பார்க்குறோம். மரக்கால் மெயினாக உணவுப் பொருளை அளந்து கொடுக்கறதுக்கும் அளந்து பெறுவதற்குமான ஒரு அளவீட்டு பாத்திரமாக இருக்குது. அப்போ இந்த உணவுப் பொருளுங்கும் போது என்ன ஆகுதுன்னா பொருளாசை சார்ந்ததாக ஆயிடுது இல்லையா. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை பொருளாசையின் காரணமாக தான் காட்டி கொடுத்தான். அவன் கொண்டு போய் என்ன செஞ்சுருப்பான், அவனுக்கான தேவை அவசியங்களை சந்திச்சிருப்பான். கடைசியில் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்ட்டு அவன் மறித்து போகிறாரு.
அப்போ வந்து இது வந்து ஒரு பொருளாசை சார்ந்ததாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்கும்போது என்ன ஆகுது, இதே தான் அளவு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 டம்ளர் அரிசி எடுத்து போட்டு அதுக்கு 4 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்கம்போம். அப்போ எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது ஒரு அளவீட்டு பாத்திரமாக இருக்குது. அப்போ ஒருத்தரும் பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான்னு சொல்லி அங்கே பாத்திரம்னு சொல்லுறது இந்த அளவீட்டு கருவியான மரக்காலை தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வேத பிரகாரமாக இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு உவமைக்கு பல பொருள் இருக்கும். அப்போ பாத்திரங்கும்போது என்ன வருது, மீனிங்கு, கேரக்டர்னு ஒரு மீனிங் வருது இல்லை. அப்போது நம்ம வந்து அபாத்திரமாகவும் இருப்போம், பாத்திரமாகவும் இருப்போம். சபையில் வந்து ரொம்ப பாத்திரவானாக இருப்போம், சபைக்கு வெளியே என்ன ஆயிடுவோம், அபாத்திரவானாக ஆயிடுவோம் இல்லையா. அப்போ இங்கே டபுள் ஆக்டாக இருக்குது. அப்போ ஒருவனும் பாத்திரத்தினாலே விளக்க மூடவும் மாட்டான்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து பாத்திரர்கள் நல்ல வெரி குட் கேரக்டரு. ஆனால் வந்து என்னென்னா உலகத்துக்குள்ளே போகும்போது வசனங்கிற விளக்க மூடி வச்சுருக்கீங்க, உலகத்துக்கு உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. பிரதரே சொல்லுவார் அடிக்கடி, எங்கள் பிரதர் ஒரு வாரம் முழுக்க வந்து உலகத்துக்குள்ளே ஓடிட்டு இந்த ஒரு நாள் தான் வந்து 1 மணி நேரம் இங்கே செலவழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதர் சொல்லுவார். அது மாதிரி வந்து நம்ம உலகத்துக்குள்ளே போகிறோம், நம்ம உலகத்துக்கு அழைக்கப்படலை, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதுக்குள்ளே வந்துட்டோம், அந்த வசனத்துக்குள்ளே வந்துட்டோம்னா இதை நம்பிக்கையாக பற்றிக்கிட்டீங்கன்னா இது உங்களை நடத்தும் இல்லையா. நான்லாம் பிரமிச்சு போயிருக்கேன். நான் வந்து இதில் என் நேரத்தை வாழ்க்கையை செலவிட்டேன். என்னால் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும், என் சொந்தக்காரம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும், இந்த பயா மட்டும் நினச்சிருந்தோம்னா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து அந்த பணத்தின் பக்கம் போகலை. நான் நிறைய அந்த வேத வசனங்களை தான் சேகரித்தேன், மெய்ப்பொருளை சுதந்திரித்தேன். ஆனால் எனக்கு ஆபத்து வரும்போது ராஜ வைத்தியம் பண்ணார் கடவுள். ராஜ வைத்தியம் பண்ணி என்னை ஜீவனோட இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. போய் வேலூரில் போய் சாட்சி சொல்லி மறித்து உயிர்த்து வந்து முதல் பிரசங்கம் பண்ணுதுன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து அவர் நடத்துவார். நீங்கள் வந்து பாடுபடணும், பிரயாசப்படணும், உழைக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து விசுவாசம் கடவுள் மேலே இருக்கணும், இந்த வார்த்தையை தூக்கி பிடிக்கிறவர்களாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வெளிச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்தியோகியாவிலே வந்து கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் எப்படி கொடுக்கப்பட்டது, அந்தியோகியாவில் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டு அப்படின்னா. இயேசு கிறிஸ்துவா வந்து கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிச்சார். அவர் கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிக்கிறதுக்காக வந்தார். கிறிஸ்தவங்கிற ஒரு மதமே இல்லையே, நம்ம கிறிஸ்தவர்களையும் சொல்லக்கூடாது. நம்ம நடக்கையை பார்த்து, நம்ம வெளிச்சத்தை பார்த்து அவங்க சொல்லணும். அப்படி தான் அவர் வந்து பவுல், பவுல் வந்து என்ன சொன்னார், கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். அப்படி அவங்க சரீரத்தில் கிறிஸ்துவை போல கிரியைகளிலும் பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் அவங்க இருந்ததுனால இவர்கள் கிறிஸ்து அவர்கள்னு சொல்லும்படியாக அங்கே வந்து பேர் வழங்கிட்டு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து மற்றவங்க தான் நடக்கையை பார்த்து வெளிச்சத்தை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. அப்போ கட்டில் கீழே ஆகிலும் வைக்கிறதுக்கு அப்படிங்க விளக்க கொளுத்தி கட்டிலுக்கு கீழே. கட்டில் என்னது, கட்டில் வந்து சோம்பேறித்தனத்தின் சிம்மாசனம் இல்லையா. நாள் முழுக்க உலகத்தில் பாடுபட்டுட்டு வந்து ஓய்வு எடுத்து சரீர சுகமாக படுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டில். அது கிளைமேட்டு, காற்று, ஏசிலாம் இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். சரி, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும்னு நினச்சி படுத்தா என்ன ஆகும், சாயந்தரம் 5 மணி கூட ஆயிடும், காலையில் அதிகாலை 5 மணி இருக்காது இல்லையா. அப்போ கட்டில் வந்து சோம்பேறித்தனத்தின் சிம்மாசனம் மட்டும் இல்லை, கடவுளுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு தீட்டான மஞ்சமாகவும் இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் வந்து வேத வசனத்தை இப்படி வந்து கட்டிலு கீழே வச்சிடாதீங்க. உங்களுடைய டபுளாய்ட்டுங்கிற கேரக்டர் பாத்திரத்தினால மூடி வைக்காதீங்க அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போ அது கட்டிலுக்கு கீழேங்கும்போது ஒரு மறைவிடமாக ஆயிடுது. மறைவிடத்திலும் ஒளிப்படத்திலும் எந்த செயல்களை செய்வாங்க, அந்தகார கிரியைகளின் செயல்களை தான் செய்வாங்க. அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ வேத வசனத்தை தூக்கி பிடிச்சி நீங்கள் வந்து வேத வசனத்தை தூக்கி சுமக்கிறவர்களாக இருக்கும்போது
எல்லோரும் பார்க்கும்போது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா தெரிவிங்கிறத தான் அங்கே அவர் சொல்கிறார். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் ஒழிய பாத்திரத்தை வைத்து மூடவும் மாட்டார்கள், கட்டிலும் கீழே வைக்கவும் மாட்டார்கள். அப்போ இந்த மரக்காலுங்கிற அப்போ இந்த வெளிச்சம் வந்து எப்படிப்பட்ட வெளிச்சம்ங்கிறத யோவான் 1ஆம் அதிகாரம் 4, 5, 9 வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நமக்கும் இயேசு கிறிஸ்துங்கிற ஒளி வந்து நமக்கும் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அந்த ஒளியை வந்து பறி கொடுக்குறோம். இருளுக்குள்ள, உலகங்கிற இருளுக்குள்ள, அந்தகார கிரியைக்குள்ள அந்த ஒளியை பறி கொடுத்துறதும். அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து திட சித்த வைராக்கியமாக இருந்தார் இல்லையா? ரஃபி போஜனம் பண்ணும் அப்படின்னு ஒன்று, நான் போஜனம் பண்ணி ஆயிட்டுருவார். இவருக்கு யாராவது நம்ம வெளியே போயிருக்கையில் போஜனம் கொடுத்தானோன்னு சொல்லும்போது அவங்க குழம்புறதை பார்த்து அவரே சொல்லிடுவார், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது சொல்லி. அப்போது இந்த மரக்காலால் அளந்து நம்ம வாங்குகிற தானிய தவசங்கள் நமக்கு போஜனமாக இருக்கக்கூடாது. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய போஜனமாக இருக்கணும். அதைத்தான் வந்து கட்டளைய விளக்கு வேதமே வெளிச்சம்னு சொன்னார். அப்போது அந்த 9வது வசனம் வாசி. அதுலேயும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ அந்த மெய்யான ஒளி வந்து நம்மகிட்ட பிரகாசிக்கணும், அந்த வெளிச்சம் வெளிப்படணும். அப்போ கிறிஸ்துவை நம்ம வந்து உண்டுகிட்டே இருக்கணும். அதனால தான் அவர் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு கொடுத்தாரு. அப்போ என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்ட்டார். அப்போ மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண நம்மனே நரமாம்சம் திங்கிறவனா, இவன் மாம்சத்தை எப்படியா விட்டு நம்ம கொடுப்பான்னா? அவர் வார்த்தையானவர் இல்லையா? வார்த்தையானவரை நம்ம உள்ளுக்குள்ளே புட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் திராட்சை ரசம் கொடுத்தாரு இல்லையா? அவர் ரத்தத்தையே திராட்சை ரசமாக கொடுத்தாரு. அப்போ இது என்னது? ஜீவனுள்ள திராட்சை ரசம் தானே. இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்க நம்ம கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்களாக மாறிடுவோம். அந்த மெய்யான ஒளியின் சாயல் நம்முடைய சாயலாக மாறிடும். அப்போ அவரை இன்னொரு இடத்துல வசனம் சொல்லும்போது, நீங்கள் வந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்குன்ட்டார். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, பிதாவுக்கு நீங்களும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்குன்னு அவங்க சொல்கிறாரு. அப்போ இந்த ஒப்பாய் இருக்கணும்னா என்னென்னா, இந்த மெய்யான ஒளியை நம்ம விட்டுறக்கூடாது, வெளிச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த மரக்கால்ங்கிறது நம்ம வந்து ஒரு பாத்திரம், ஒரு அளவீட்டு கருவிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா? ட்ரை அண்ட் லிக்விட் மெஷர்ஸு, தமிழில் சொன்னால் முகத்தல் அளவை, முகந்து இப்படி போடுறது. லிக்விடாக இருந்தால் மில்லி லிட்டரு, இதாக இருந்தாலும் மில்லி லிட்டரு அரிசி தானியங்களை அப்படி கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஓமர் அளவுங்கிறது 2.4 லிட்ரு. அப்போ ஒரு எப்பாங்கிறது வந்து 10ல் 1 பங்கு தான் ஒரு ஓமர். அப்போ ஒரு எப்பான்னா ஒரு மரக்கால்னா ஹீப்ரு அளவு வந்து 21.9, அதாவது 21 லிட்ரு 900 மில்லி லிட்ரு, அதாவது 22 லிட்டருக்கு 100 மில்லி கம்மின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அளவு. இதை மறந்துடாதீங்க, 22 லிட்டருக்கு 100 மில்லி கம்மிங்கிறத வச்சுக்கோங்க, ஏன்னா இது முக்கியமாக வருது. அப்போ இந்த மரக்காலுன்னு சொல்லிக்கிட்டே வரமா, மரக்காலை பற்றின வசனங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? மரக்காலை பற்றின வசனம் ஞாபகம் வருதா? இடத்துல வருது. சரி, சகரியா 5:8 வாசிங்களேன். அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார்னு சொல்லி ஒரு அக்கிரமக்காரியான ஒரு ஸ்திரீயை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை போட்டு சீல் வச்சுட்டாருங்கிற மாதிரி இந்த வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? அப்போ இதை வந்து மரக்காலுக்குள்ளே வந்து அக்கிரமக்காரியை தள்ளியாச்சு. இந்த அக்கிரமக்காரி யார்? இஸ்ரவேல் தான். இஸ்ரவேல் தான் இந்த அக்கிரமக்காரி.
அப்போ இந்த மரக்கால கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு? நம்ம அளவீட்டு கருவின்னு பார்த்தோம். கடவுள் வந்து மரக்காலை எதுக்கு வச்சிருக்காரு? நீதிமொழிகள் 16:2 வாசிங்க. நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவன் பார்வைக்கு சுத்தமானது. நமக்கு எல்லா வழியும் நம்ம எடுக்கிற முடிவு பூரா ரொம்ப சூப்பர், சுத்தம். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன்னுடைய வழி சரியா தப்பா, உன் பிளான் சரியா தப்பான்னு சொல்லி. அப்போ மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ மத்தேயு 23:32 வாசிங்க. மத்தேயு 23:32. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள்னு சொல்லி, உங்க அளவு வந்து எவ்வளவு தூரம் நீங்க போவீங்களோ போங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் நான் வச்சிருக்கேன். நீங்க அன்லிமிட்டட் மீல்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே ஒரு அளவு வச்சிருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 2:16 வச்சுங்க. 1 தெசலோனிக்கர் 2:16. எப்படி எனில் சகோதரரே, எப்படி எனில் சகோதரரே, சமாரியா தேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுபவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். 1 தெசலோனிக்கர் 2:16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு 16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களே புறஜாதியார்கிட்ட பேசாதபடிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தடை பண்ணி அவங்க வந்து தங்களுடைய பாவங்களை நிறைவாக்குகிறார்கள் சொல்லி எரேமியா 18:13 பாருங்க. எரேமியா 18:13. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார்? ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறான். பார்த்தீங்களா? அதனால இப்படி வந்து பாபிலோன் வந்து மகா பாபிலோன் வந்து எப்படிப்பட்டது? அருவருப்புகளின் தாய் இல்லையா? வேசித்தனத்துக்கெல்லாம் அவ தான் மணிமகுடம் தரித்தவள். அவ தாய் இந்த இஸ்ரவேல் வந்து சேய். இந்த இவளை வந்து உள்ளத்துக்கு போட்டு ஈய கட்டியால மூடியாச்சுங்கிறத அங்கே சொல்றாரு. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8-9. எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர ஸ்திரீயைப் போல ஆனாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை அவள் நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை, கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினேன்னு சொல்லி இந்த மாதிரி எருசலேம் வந்து மிகுதியா பாவம் செய்தால் தூர ஸ்திரியை போல ஆனான்னு சொல்லி. தூர ஸ்திரின்னா என்ன அர்த்தம்னா, அவள் தீட்டான ஸ்திரீ. அவளை வந்து வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, தனி அறையில் வச்சுருப்பாங்க. அதனால தான் சகரியா அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5-11 வரைக்கும் வாசிக்கும் போது கடைசியாக இதை வந்து தூக்கிட்டு போய் அதுக்கு தனியாக ஒரு ஸ்தலமே ரூமே கட்டி அங்கே அடைச்சிருவாங்க. அதுதான் அதனுடைய கிளைமாக்ஸாக இருக்குது. அப்போ இந்த சகரியா 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க.
மரக்கால்னா என்னங்கிறது உங்களுக்கு வெளிப்படும். நீதியின் மேல் சகரியா 5ஆம் அதிகாரம் 5ம் 6. பின்பு என்னுடனே பேசின தூதன் பின்பு என்னுடனே பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். ஒரு மரக்கால் வருதுங்கிறத இங்க வந்து தூதன்ட்ட அவர் சொல்றாரு. பார்த்து அடுத்தது பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். இது புரியுதா? புரியல. திருவிவிலியத்தை எடுத்து வசனத்தை வாசிங்க. சகரியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. பின்பு என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம் உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யாது என பார் என்றார். அது என்ன என்று என்னை திருப்பி கேட்க வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். தொடர்ந்து அவர் இதுதான் நில உலகெங்கும் பரவி இருக்கும் அவர்களின் தீச்செயல். பாத்தீங்களா? இதத்தான் வந்து சகரியால பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கங்கிறார். அப்போ இவங்க என்ன செய்யறாங்களாமா? நில உலகெங்கும் தீச்செயல் புரிகிறவர்களாக இருக்கிறாங்க. அக்கிரமத்தின் அளவு நிறைய பெருகிட்டதுனால 21.9 லிட்டரு பெருகின உடனே உள்ள தூக்கி போட்டு அலுமினிய கட்டியால் இங்கே மூடிட்டாருன்னு சொல்கிறாரு. அது அலுமினிய கட்டியால் அதிலே பின்னால் வாசிங்கன்னா அலுமினிய மூடியால் மூடி போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ தொடர்ந்து 7, 8, 11 வரைக்கும் வாசிக்கலாம். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடியை தூக்கி வரப்பட்டது. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டையில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சினேயார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு நிலையிலே வைக்கப்படும் என்றார். அருவருப்புகளுக்கு ஒரு முடிவு கட்டுறதா இங்க வந்து சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த அக்கிரமம் பண்ண இஸ்ரவேல் சிறிய உள்ளத்துக்கு போட்டு பாபிலோன்கிற அந்த தாயும் இந்த எருசலேம்ங்கிற இந்த சேயும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து நாரைக்கு ஒத்த 2 செட்டை கொடுக்கப்படுது. நாரை வந்து லேவியர் ஆகமத்தில் பறவைகள் லிஸ்ட்டில் வந்து புறக்கணிக்கப்பட்ட பறவையாக இருக்குது. அதுதான் அந்த நாரைக்கு ஒத்த செட்டை அருவறுக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே காட்டுறாரு. அப்புறம் அந்த செட்டையின் கீழ் வந்து என்னது காற்று இருக்குதாம் இல்லையா? அப்போ காற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:14 நம்ம ஏற்கனவே வாசிருக்கோம் இல்லையா? நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் 12 வார்த்தையா வாசிங்க சிஸ்டர். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித
பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து பலவிதமான வஞ்சகமான சூதுவான தந்திரமுள்ள காற்று தான் அவங்களுக்கு அந்த செட்டையில கொடுத்துருக்கு. அப்போ அந்த பாபிலோனுடைய அந்த போதகம், பொய் போதகம், பொருளாசை, அந்த வேசித்தனம், விக்கிரக ஆராதனைங்கிறவா அதுக்குள்ளே வந்துடுது. அது அந்த காற்று தான் அதில் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அது தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் வச்சுங்க. அவன் பலத்த சத்தமிட்டு பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பறவைகளின் கூடும் சொல்லி பாபிலோனை சொல்லிட்டாரு. அதுதான் அங்க வந்து அந்த அசுத்த பறவையினுடைய நாரையினுடைய செட்டை அதுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலேயே வந்து 23:4 வாசிங்க. 18 23:4. சுரமன் 23. விளக்கு வெளிச்சம் அவர்களிடத்தில் பிரகாசிப்பதில்லை. மணவாளனும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. பாத்தீங்களா? 18:23. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லைன்னு சொல்லி அக்கிரமக்காரத்துல வந்து விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்காது. அதை தான் வந்து நம்ம அக்கிரமங்கிற அந்த மரக்காலை போட்டு விளக்கு மூடி வச்சா விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்காதுங்கிறது தான் இந்த நாளில் அதை நம்ம பார்க்குறோம். அதுலேயே 4ஆம் வசனம் பாருங்க. 18. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கும் அவளை விட்டு வெளியே வாருங்கள். மரக்காலில் வந்து மாட்டிக்கிடாங்க. மரக்காலை வச்சு வேதங்கிற வெளிச்சத்தை மூடி போட்டு நீங்கள் வந்து அந்தகார கிரியைக்குள்ளே போயிடாதீங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள்ங்கிறத நம்ம சொல்ல வர்றாரு. அதிலே 10வது வசனம் வாசிங்க. அவளுக்கு உண்டான வார்த்தையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்தது என்பார்கள் சொல்லி அக்கிரமத்தின் அளவு நிறையட்டுன்னு அவர் விட்டுருவாரு. அக்கிரமத்தின் அளவு நிறையட்டும், ஒரு மரக்கால் நிறையட்டுன்னு சொல்லி நீங்க சின்ன சின்ன பாவங்களா செய்ய ஒவ்வொரு கை ஓமர் அளவா எடுத்து போடுவாரு. 21 லிட்டர் 900 மில்லி லிட்டர் வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு சீல் பண்ணிடுவாரு. அப்போ மகா நகரமாகிய பாபிலோனை இப்படி வந்து ஒரு நாளிகையில் அழிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாரு? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும்ங்காரு. அது உங்க விருப்பம். ஐயா சொன்னார் இல்லையா, நீ வந்து என்னைய வந்து கணம் பண்ணா என்ன, கணம் பண்ணலைன்னா என்ன, நீ வந்து என்னைய மதிச்சான்னா மதிக்கலைன்னா என்னன்னு யோகுல சொன்னார் பார்த்தீங்களா? அதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, லாபமும் இல்லை. தெரியுதா? உனக்குன்னு ஒரு கட்டளையை கொடுத்தாச்சு, வேதங்கிற விளக்கு கொடுத்தாச்சு. அந்த விளக்கு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துங்கிறதையும் இங்கே சொல்லியாச்சு இல்லையா? நீ வந்து துர்க்கிரியைங்கிற இந்த பாவங்கிற இந்த அந்தகார கிரியைங்கிற இந்த மரக்காலை கொண்டு போய் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காத அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கூட இந்த வேத வசனத்துக்கு விளக்கமாக இருக்குது. அதிலே 5:16 வாசிங்களேன், தெளிவாயிரும். மத்தேயு 5:16 நம்ம 15 வாசம் 5:16 வாசிக்கல தெளிவாயிரும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு? உங்கள் நற்கிரியைகள் விட்டாரு இல்லையா? அப்போ நற்கிரியைகளுக்கு ஆப்போசிட்டு துர்க்கிரியை தான் மரக்காடு. அப்போ வேதங்கிற விளக்க
வேதங்கிற வெளிச்சம் வெளியே வராதபடிக்கு கட்டளைங்கிற விளக்க துர்க்கிரியைகள் அந்தகார கிரியைகள்னு சொல்ல அந்த மரக்காலால் மூடி வைக்காதீங்க. அப்போ அது வீட்டில் உள்ளவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்காது. சபையில் நீங்கள் அந்தகார கிரியைகளெல்லாம் மரக்காலம் மூடி வச்சா சபையில் வெளிச்சம் கொடுக்காது. அப்போ வந்து உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்காது. இன்றைக்கி இந்த மரக்காலால் மூடி வைக்கிற செயல் இருக்கா? வீட்லேயும் இருக்குது, சபையிலையும் இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது இல்லையா? அப்போ அதை தான் வந்து இன்றைய நாளிலும் கூட விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்கிற இந்த வேத தியானத்தை ஆண்டவர் தாமே அடியேனை மறைத்து உங்களோடு இடைப்பட்டு பேசிய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவது.